வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோல அண்டர் வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற 3 லார்ஜ் கேப் ஸ்டாக்கை பத்தி தான் சொல்ல போற எல்லா ஸ்டாக்குமே அவங்க செக்டர்ல மார்க்கெட் லீடரா இருக்காங்க. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலை இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்போர்ட் பண்ணதான் எனக்குமே ரொம்ப அதிகமா மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் ரொம்பமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைம் எதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். ரொம்ப சீக்கிரமா எந்தெந்த ஸ்டாக்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து இங்க HDFC பேங்க் லிமிடெட் தான். இந்த ஸ்டாக் பிரைஸ் இப்போ கரண்டா 1425ங்கிற பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இம்பார்ட்டனா இங்க நோட் பண்ணுங்க. இப்போ ஸ்டாக் PE பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16ங்கிற PE ரேஷியோல இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா சேம் டைம் இங்க சேட்ல போனீங்கன்னா இங்க PE ரேஷியோல லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து மீடியன் PE பார்த்தீங்கன்னா இங்க 25 இருக்கு. ஏன்னா அதே சேம் டைம் இப்போ கரண்டா இருக்கிற PE அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து 16 தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்டாக்குமே இப்போதைக்கு சொல்ல போச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான அண்டர் வேல்யூவேஷனை தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஈவன் சொல்ல போச்சுன்னா இந்த 16 PE இருக்குல்ல, இது கோவிட் பேண்டமிக்ல கூட பாருங்க அந்த அளவுக்கு கம்மியாக போல, ஆல்மோஸ்ட் 16.9 இல்லைனா 17 கிட்ட இருந்திருக்கு. இல்லைனா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 18லேருந்து ஒரு 19 கிட்ட இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போதான் கரண்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 16 PEல ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது அண்டர் வேல்யூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது இங்கேருந்து நல்லா கிளியராகவே நம்மளுக்கு பார்க்க முடியுது. இதே இங்கே சேம் வந்து இங்கே டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ல இங்கே நல்லா போய் இங்கே கிளியராக பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நல்லா பாருங்க, ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே இண்டிகேட்டர் வந்து ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணிச்சுன்னா இப்பயுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே பையிங் சிக்னல் வந்து இங்கே பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற இங்கே பையிங் சிக்னலுமே நம்ம வந்து எந்த பேஸ்ல பை பண்ணுவோம்னா, இங்கே யூனிவர்சல் கலர்ல இங்கே 3 லைன் தெரியுது. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணும். சேம் வந்து இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா இது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணும். அண்ட் கீழே இருக்கிற இந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா இது வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை இது பாயிண்ட் அவுட் பண்ணும். நம்மளுக்கு இங்கே பையிங் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்க்க முடியும்னா, நல்லா கிளியராக கவனிங்க. ஒயிட் லைன், சென்டரில் ப்ளூ லைன் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ லைனுக்கு கீழே இருந்தால் நம்ம இங்கே சிக்னலில் வந்து பை பண்ணலாம். அண்ட் சேம் டைம் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ஆப்போசிட்டாக உல்டாவாக கீழே வந்து நம்மளுக்கு ஒயிட் லைன் வரணும், சென்டரில் இங்கே ப்ளூ லைன் இருக்கும் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்கும். அண்ட் ஃபைனலாக கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இருக்கும். அப்படி க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்து சேல் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்கேயுமே ஒரு நல்ல ரீசனபிளான பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் பார்க்க முடியும். இதே இதை உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இங்கே சேமாக வந்து இதே சேட் பேட்டர்னில் நான் இங்கே பேக் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே இங்கே புரியும். பேக் டெஸ்ட் இது இங்கே பின்னாடி போனீங்கன்னா இந்த இடத்துல இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். நான் ரொம்ப கிளியராக சொன்ன மாதிரியே இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே ஒயிட் லைன் இருக்குது அண்ட் சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்குது அண்ட் ஃபைனலாக வந்து இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் நம்ம இங்கே பை பண்ணுறோம். பை பண்ணதுக்கு அடுத்தது இங்கே சேல் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கு ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சேமாக இங்கே பார்த்தா நல்லா கிளியராக தெரியும். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஒயிட் லைன் இருக்குது, நான் சொன்ன மாதிரி சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்குது அண்ட் ஃபைனலாக க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கு அண்ட் இங்கே வந்து நம்ம சேல் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அண்ட் சேல் பண்ண போகிற டைம் பீரியட்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே கீழே நம்ம மார்னிங்கில் பை பண்ணியிருக்கோம் அண்ட் சேம் வந்து நம்ம இங்கே சேல் பண்ணிட்டோம். ஒரு நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லையும் பார்த்துச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். 189 டேஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு நியர் அபவுட் சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 6 மந்த் ஆயிருக்கு. 6 மந்த்தில் ஒரு நியர் அபவுட் வந்து 25% ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்லையுமே நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் நல்லா கவனிங்க, நல்ல ஒரு பெஸ்ட்டான அதுவும் வெல் பிராண்டடான ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் 25% ப்ராஃபிட் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான வேல்யூவான ப்ராஃபிட் தான். இதே மாதிரி சேமாக இன்னொரு டைம் வந்து நம்ம இங்கே பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க முடியும். இந்த இடத்துலையுமே இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். கோவிட் பேண்டமிக்ல இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் லைன் இருக்குது, சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்குது அண்ட் ஃபைனலாக வந்து நம்மளுக்கு இங்கே க்ளோசிங் ப்ரைஸுமே இங்கே பார்க்க முடியுது. அதனால் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் நம்ம பை பண்ணுறோம். பை பண்ணதுக்கு அடுத்து சேம் வந்து சேல் பண்ண போகிற சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு கீழே வந்து ஒயிட் லைன் இருக்கும், சென்டரில் ப்ளூ லைன் இருக்கும் அண்ட் ஃபைனலாக மேலே வந்து எல்லோ லைன் இருக்கும் அண்ட் அதுக்கு மேலே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே கிடச்சிருக்கு. நம்ம இங்கே சேல் பண்ணலாம். ஸோ நம்ம பை பண்ணதுலேருந்து சேல் பண்ண ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்துமே பார்த்துச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். இங்கே கீழே வந்து நம்ம பை பண்ணோம் அண்ட் நம்மளுக்கு இங்கே சிக்னல் கிடச்சிச்சு, நம்ம சேல் பண்ணிட்டோம்.
ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்லையுமே பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல கிளியராக பார்க்கலாம். 202 டேஸ் வந்து ஆயிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா ஒரு 7.5 மந்த் வந்து 6.5 மந்த் வந்து இங்கேயுமே ஆயிருக்கு. ஒரு நியர் அபவுட் வந்து பெஸ்ட்டான, அதுவும் கோவிட் பேண்டமிக்ல 66% இங்கே ப்ராஃபிட்டுமே இங்கே நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரியே சேமாக தான் இப்போ சிக்னல் வந்து பையிங் சிக்னல் வந்து நம்மளுக்கு இங்கே பார்க்க முடியுது. அது இங்கே நல்ல கிளியராகவே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் மேலே வந்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. சென்டரில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அண்ட் கீழே எல்லோ லைன் அப்படிங்கிறது அதாவது 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அண்ட் கீழே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸுமே இருக்குது. இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். சேல் பண்ண போகிறது சிக்னல் கிடைக்கும் போது நம்ம சேல் பண்ணலாம். ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு 20%க்கு மேலே ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி ப்ளூ சிப் கம்பெனி எல்லாமே மார்க்கெட்டில் நல்ல பேர் இருக்கிற கம்பெனி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணி பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து இங்கேயுமே நம்ம பார்க்கலாம். அதுவும் நல்ல ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில். இதே போல தான் இப்பயுமே இங்கே சேம் ஸ்ட்ராட்டஜிஸில் இங்கே சிக்னல் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் HDFC பேங்கை பை பண்ணுற மாதிரினா தாராளமாகவே பை பண்ணலாம். இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்காக இங்கே வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஆல்ரெடி கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே உங்களால் பார்க்க முடியும். கிளாஸ் ஃபீஸுமே இங்கே ரொம்ப அதிகமாக இல்லை, வெறும் ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக 2000 அமௌண்ட் மட்டும்தான். சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், குயிக்காக லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் ஃபாஸ்ட்டாக மணியை மேக் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே 2வது ஸ்டாக் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் தான். இந்த கம்பெனி இதுவுமே இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள் 2200ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சேம் இந்த கம்பெனி இதுவுமே இங்கே ஸ்டாக் பிஇ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 51ல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, 51ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே ஸ்டாக் பிஇ இருக்குது. ஏன்னா சேம் டைம் இங்கே சேட்டில் போய் லாஸ்ட் 10 இயர்ஸ் இங்கே பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். நல்லா கவனிங்க, இங்கே மீடியன் பிஇ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்து 61 இருக்குது. ஏன்னா சேம் டைம் இப்போ இருக்கிற பிஇ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 51 வந்து பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா இதே வந்து கோவிட்ல இருந்து இங்கே பேண்டமிக் பீரியடில் கூட இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் 64 இல்லைனா 63ங்கிற பிஇ ரேஷியோவில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் கம்மியாக 53 ஆல்மோஸ்ட் வந்து இங்கே 51ங்கிற பிஇ ரேஷியோவில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு சைன் தான் அண்டர் வேல்யூ ஸ்டாக் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. இந்த கம்பெனியுமே நான் வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இதுவுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான லார்ஜ் கேப் ஸ்டாக் தான். அதுவும் வந்து இப்போ அண்டர் வேல்யூவில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம் இந்த ஸ்டாக்லுமே இங்கே நல்லா கிளியராக வந்து சேட் பேட்டர்னில் பார்த்தா தெரியும். சேமாக வந்து இங்கே பார்க்க முடியும். இப்பயுமே இங்கேயுமே நல்ல ஒரு பையிங் சிக்னல் வந்து இங்கே பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி HDFC பேங்க்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், அதனால ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இங்கே ஒயிட் லைன் இருக்குது, சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்குது. அண்ட் ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. அதனால் இப்பயுமே நம்ம வந்து பை பண்ணுறதுக்கான இங்கே பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகமாக இருக்குது. சேம் இதே மாதிரி இந்த ஸ்டாக்லுமே இங்கே பேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா இங்கே பண்ணி பார்க்கலாம். இங்கே நல்லா கிளியராகவே உங்களுக்கு நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும். சேமாக இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தா நல்லா கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே ஒயிட் லைன் இருக்குது அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் ப்ளூ லைன் இருக்குது அண்ட் ஃபைனலாக கீழே வந்து எல்லோ லைன் இருக்குது. அண்ட் அதை விட கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ லைனுக்கு கீழே வந்து இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. நம்ம இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம இங்கே பை பண்ணுறோம். சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுக்கு அப்படியே வந்து ரிவர்ஸ் உல்ட்டா தான். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் லைன் வந்து இங்கே கீழே இருக்கணும் அண்ட் சென்டரில் ப்ளூ லைன் இருக்கணும் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் இருக்கணும் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கணும். இந்த இடத்துல நம்ம வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம சேல் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துலையுமே நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நியர் அபவுட் வந்து இங்கே கீழே பாட்டமில் வந்து நம்ம பை பண்ணோம் அண்ட் சேல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம இங்கே சேல் பண்ணியிருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கரெக்ட் தான் இங்கே சேல் பண்ணோம். நியர் அபவுட் சொல்லுன்னா இங்கேயுமே 7 மந்த்துக்குள்ளே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 20% கிட்ட 20%ல் ஒரு 90% கிட்ட ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்த்துருக்கோம். இன்னொரு டைம் வந்து நான் ரிமைண்ட் பண்ணுறேன், இது எல்லாமே வந்து நல்ல பெஸ்ட்டான ப்ளூ சிப் ஸ்டாக்லேயுமே நல்ல பாசிட்டிவான பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறது இதுவுமே ஒரு வெல் அண்ட் குட் தான். இதே மாதிரியே சேமாக நம்ம இன்னுமே பேக் டெஸ்ட்டில் போய் இங்கே பார்க்கலாம். இங்கேயுமே சிக்னல் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு இது இங்கேயுமே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். இங்கேயுமே நல்ல ஒரு பெஸ்ட்டான இங்கே பாசிட்டிவான இங்கே சிக்னல் இருக்குது. இதையுமே நல்லா கிளியராக பாருங்கள். சேம் வந்து நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், ஏன்னா நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறது வந்து உங்களுக்குமே மைண்டில் செட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் திரும்ப அகைன் அண்ட் அகைன் இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். மேலே வந்து ஒயிட் லைன் இருக்குது, சென்டரில் ப்ளூ லைன்
அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ்னு இங்கே பார்க்க முடியுது. சேம் இங்கேயுமே வந்து நம்ம சேல் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா சேம் அப்படியே ரிவர்ஸ் தான். ரொம்ப சிம்பிள் தான் இது எல்லாமே. கீழே ஒயிட் லைன் இருக்குது, சென்டரில் எல்லோ லைன் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ லைன் பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் இங்கே சேல் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே நம்ம பாட்டமில் வந்து பை பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம இங்கே வந்து சேல் பண்ணுறோம். நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே பார்த்தீங்கன்னா 4.5 மந்த்க்குள்ளேயே ஒரு 18% நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து நம்ம இங்கேயுமே பார்த்துருக்குறோம். இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலேயும் கீழேயுமே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு இங்கே எப்போ வந்து நம்மளுக்கு பையிங் சிக்னல் கிடைக்குதோ ஸ்ட்ராட்டஜி பேசிஸில் நம்ம இங்கே வந்து டேரெக்டாகவே நம்ம இங்கே பை பண்ணலாம். அண்ட் திரும்ப வந்து சேல் பண்ணுற சிக்னல் வந்து எப்போ கிடைக்குதோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பேசிஸில் நம்ம சேல் பண்ணலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்ன் வந்து அதுவும் நிஃப்டியை வந்து பீட் பண்ணி இந்த மாதிரி பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்மளால எடுக்க முடியும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த 3வது ஸ்டாக் அவென்யூ சூப்பர் மார்ட் தான். இதை ஷார்ட் ஃபார்மில் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். டிமார்ட்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த ஸ்டாக்குமே இப்போ ப்ரைஸ் ரேஞ்ச் பாருங்கள். இப்போ கரண்ட்டாக வந்து 4400ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்குமே சேமாக இங்கே நல்லா கிளியராக பாருங்கள். ஸ்டாக் பி வந்து 120ங்கிற ரேஞ்சில் வந்து இப்போ இருக்குது. ஏன்னா சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து 67 இருக்குது. இங்கே பார்த்துச்சுன்னா டெஃபினட்டாக சொல்லலாம் ஸ்டாக் பி வந்து இங்கே மேலே ட்ரேட் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா இதே சேம் டைம் வந்து இங்கே சேட் பேட்டர்னில் 10 இயர்ஸ் இங்கே பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே இங்கே புரிஞ்சிடும். 10 இயர்ஸ் இங்கே மீடியன் பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதுவே வந்து இங்கே 126ங்கிற பி ரேஷியோ தான் இங்கே பார்க்க முடியுது. ஏன்னா சேம் டைம் இப்போ இருக்கிற கரண்ட்டாக பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 118ங்கிற அதை விட ரொம்ப கம்மியாக ஒரு 6 பி வந்து இங்கே கம்மியில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சாரி 6 பி இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து 8 பி வந்து இங்கே கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் இதுவுமே வந்து ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான். அதனால் நம்ம இங்கேயுமே வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் இங்கேயுமே பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல கிளியராகவே இங்கேயுமே பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிராயிங் சேட் பேட்டர்னை வந்து நான் இங்கே ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே இருக்கிறத நான் இதையுமே வந்து மினிமைஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இங்கே நல்லா கிளியராக பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நல்ல பெஸ்ட்டான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது. ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்ததுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம். ஸ்டாக் ப்ரைஸுமே ஓரளவுக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லைனையுமே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அது வால்யூமில் பாருங்கள் கண்டினியூவான இங்கே க்ரீன் கேண்டில் வந்து இங்கே பிரேக் அவுட்டில் நல்ல பெஸ்ட்டான வால்யூமில் இங்கே அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் இன்னுமே கீழே வரல, அதனால் மேலே தான் போயிட்டுருக்கு. இதுவுமே ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் தான். ஒருவேளை இந்த ஸ்டாக்கை நம்ம இப்பயுமே பை பண்ணோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்லேயும் பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு 21%க்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஸ்டாக் வந்து இப்பயுமே மேலே ட்ரேட் ஆகி இங்கே மேலே போயிடுச்சு. அதனால் இப்பயுமே இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் சொல்லணும்னா இப்போ பை பண்ணுற ரேஞ்சிலேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு 13%க்கான ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம பை பண்ணுற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல, இங்கே பை பண்ணலாம். அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து நம்மளோட 13% டார்கெட்டில் நம்ம சேல் பண்ணலாம். ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இந்த ஸ்டாக்லேயுமே பார்க்க முடியும். இந்த டிமார்ட்டுமே சொல்ல போச்சுன்னா ஒரு நல்ல லார்ஜ் பெஸ்ட்டான ப்ளூ சிப் ஸ்டாக் தான். இவங்களுமே எஃப்எம்சிஜி ரீட்டைல் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நீங்கள் பை பண்ணுற மாதிரினா தாராளமாக பை பண்ணலாம். இந்த ஸ்டாக்கில் எல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா நான் என்னோட எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட் 3% அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே லேர்ன் பண்ணுறதுக்காக கற்றுக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்களுமே பார்க்கலாம். ஆல்ரெடி கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸுமே இங்கேருந்து பார்க்கலாம். கிளாஸ் ஃபீஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட் இங்கே 2000 அமௌண்ட்டு மட்டும்தான். சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், குயிக்காக லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் ஃபாஸ்ட்டாக மணியை மேக் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்டாக் பாட் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 3 ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, எந்த ஸ்டாக்கை நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்க, அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இன்டெப்த்தில் வீடியோ வேணும், அனலைசஸ் வேணும், அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.